नमस्कार, मी डॉक्टर स्वाति खारतोड़े, कंसल्टेंट डाइटिशियन एंड आयुर्वेदा डॉक्टर इन विश्वराज हॉस्पिटल। आज मैं आपको एक ऐसे खाने की चीज और एक ऐसा पदार्थ और उसके सप्लीमेंट के बारे में बताने वाली हूँ जिसको खाने के बाद कोविड के पेशेंट जल्दी ठीक हो गए हैं। और ये पदार्थ आयुर्वेदा और एलोपैथी दोनों साइंस ने मान्य किया है। तो ये पदार्थ है गौ पीयूष। ये गौ पीयूष के सप्लीमेंट को यूज करके मैंने एक संशोधन किया है और वो संशोधन। हेलो फ्रेंड्स, यूथ तमिल சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ இது ஒரு நம்ம சேனல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சவங்க என்ன விதமான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ அது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிசன்ஸில் கேட்டதையும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து அதை யூஸ் பண்ண ரிசல்ட்ஸும் நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ அந்த மெடிசன் பற்றி நிறைய நாளாக வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோ போகணுன்ட்டு இருக்குது. ஸோ எனக்கு டைமில் இருக்காது, பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த மெடிசன், அதாவது ஆயுர்வேதிக் மெடிசன் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சோடனே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இயற்கையாக நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் வெறும் ஹேருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹார்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு, அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன், நிறைய விதமான நிறைய விதமான ப்ராப்ளத்துக்கு உள்ள எல்லாத்துக்கும் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நல்ல அது இது வந்து மினிமம் 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் அழகாக கிடைக்கிது. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கேன்சர் உட்பட்ட நிறைய விதமான நோய் பிரச்சனை வந்து தீர்வு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டிஹெச்சி ப்ராப்ளம், பிரெயின், ஸ்ட்ரோக் மாதிரி இதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ மல்டிபிளாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ரிசல்ட்ஸில் மருந்து எடுக்கக்கூடிய எந்த விதமான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கும் நல்லது. நம்ம ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணும்போது யாருக்குமே வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸோட இந்த பயமே இருக்க தேவையில்லை. ஸோ அந்த விதமான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க ஒரு ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, ஸோ ஒமேகா ரிச் டிடாக்ஸி ஹியூமரிச். ஸோ இந்த 3 விதமான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த கண்டக்டில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா இந்த 3 விதமான ப்ராடக்ட் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டிடாக்ஸு, ஒமேகா ரிச், ஹியூமரிச். ஸோ இந்த 3 விதமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது ஸோ ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பயன்கள் இருக்குது. ஸோ அதை நான் டாக்டர்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதோட நன்மைகள் என்னன்ட்டு. ஸோ அதோட ஆடியோவும் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆயுர்வேதிக் ஆயில்ஸும் கேட்டிருந்தீங்க. அது மாதிரி ஆயில்ஸும் வந்து இந்த இதே ரிசர்ச் பண்ணக்கூடிய தன்வந்திரி இவங்ககிட்டேருந்து பண்ணக்கூடிய ஆயில்ஸும் வந்து நம்ம இதில் சாம்பிள்ஸ் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிரிச் மெயினாக யூனிரிச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப்லெட்ஸில் என்னென்னா இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் வந்து யூனிரிச், அதாவது யூனிட்டி வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட்டி வந்து இயற்கையாகவே இன்க்ரீஸாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்களை தாக்காது. ஸோ அப்படிப்பட்ட யூனிரிச் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ கொண்டு இதில் காட்டப்படும். ஸோ இந்த யூனிரிச்சோட மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களை இயற்கையாகவே உங்கள் உடம்பு வந்து நோய் சக்தி வந்து அதிகரிக்குது. ஸோ இதை வந்து தன்வந்திரி ரிசர்ச் வந்து பூனேயில் வந்து இதோட சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கே கூட கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிரிச் அதாவது போலீஸ்லாம் வந்து பப்ளிக்கில் இருக்கிறதுனால அவங்களோட யூனிட்டி அதிகப்படுத்தணுன்ட்டு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூனிரிச் நம்ம பண்ணும்போது இது வந்து பியூர் பாலில் இருந்து பண்ணக்கூடியது. ஸோ அதில் வந்து நிறைய நன்மைகள் கொடுத்துருக்காங்க. அதோட லிஸ்ட்டு ஒரு பிபிடி இருக்குது. ஸோ யூனிரிச்சில் என்னென்ன பயன்கள்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பிபிடியே இருக்குது. ஸோ அதில் 1 by 1 நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா பிரெயின், ஐஸ், ஸ்கின், பிளட் சர்க்குலேஷன், இம்யூனிட்டி சிஸ்டம், மல்டி ஆர்கான், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, ஜாயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டாபிக்ஸ்கில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே வந்து இது பயன்படுத்துகிறாங்க. ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்ட, ஐஸ் சம்மந்தப்பட்ட, ஸ்கின் ப்ராப்ளம், மல்டி, இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் பெனிஃபிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இந்த ஸ்னாப்பை வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிரிச் யூஸ் பண்ணும்போது உங்கள் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட்டி அதிகப்படுறதுனால கொரோனாலேருந்து உங்களை வந்து சேஃபாக இருக்குது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின், ஹேர் க்ரோத்துக்கும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒமேகா ரிச், ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட் நம்ம இது பண்ணும்போது ஸோ ஸ்கின்னுக்கும் சரி, ஹார்ட்டுக்கும் சரி நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி டிடாக்ஸு, இந்த டிடாக்ஸியை வந்து பயன்படுத்தும் லங்ஸ் உள்பட
எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் ஒரு பிபிடி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஒரு பிபிடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ மேலும் இந்த மெடிசன்ஸ் எங்கே கிடைக்கின்ற டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போனால் டேரெக்டாக வந்து அந்த ரிசர்ச் சென்டர் மூலிமா உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து புரியும். ஸோ இந்த கொரோனா பீரியடில் ஸோ இந்த ஆயுர்வேதிக் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்தை பயன்படுத்தி கொரோனாலேருந்து உங்களை சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய நோயாக கருதக்கூடிய எல்லாமே வந்து சின்ன விஷயத்துலலாம் சின்ன மருந்தில் வந்து இப்போ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் குணப்படுத்துறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மருந்துகள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து உதவட்டும். யூத் தமிழ் சேனல் வரும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூத் தமிழ் சேனல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷரத்குமார். ஸோ இந்த ஒரு நம்ம சேனல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சவங்க என்ன விதமான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிசன்ஸில் கேட்டதையும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து அதை யூஸ் பண்ணி ரிசர்ச்சும் நம்ம கொண்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த மெடிசன் பற்றி நிறைய நாளாக வந்து அதோட டீட்டெயில்ஸான ஒரு வீடியோ போகணுன்ட்டு இல்லை. ஸோ எனக்கு டைமில் பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த மெடிசன், அதாவது ஆயுர்வேதிக் மெடிசன் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சோடனே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இயற்கையாக நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் வெறும் ஹேருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹார்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு, அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன், நிறைய விதமான நிறைய விதமான ப்ராப்ளத்துக்குள்ள எல்லாத்துக்கும் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக இது வந்து மினிமம் 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணுமோ அதோட ரிசல்ட்ஸ் அழகாக கிடைக்குது. ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கேன்சர் உட்பட்டு நிறைய விதமான நோய் பிரச்சனை வந்து தீர்வு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டிஹெச்சி ப்ராப்ளம், பிரெயின், ஸ்ட்ரோக் மாதிரி இதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ மல்டிபிளாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸில் மருந்து வந்து எடுக்கக்கூடிய எந்த விதமான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கும் நல்லது. நம்ம ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணும்போது யாருக்குமே வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பயமே இருக்க தேவையில்லை. ஸோ அந்த விதமான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க ஒரு ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, ஸோ ஒமேகா ரிச் டிடாக்ஸி லிமரிச். ஸோ இந்த 3 விதமான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த கண்டக்டில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா இந்த 3 விதமான ப்ராடக்ட் என்னென்ன நன்மைகளுக்கு இதில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ டிடாக்ஸு, ஒமேகா ரிச், லிமரிச். ஸோ இந்த 3 விதமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது ஸோ ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பயன்கள் இருக்குது. ஸோ அதை நான் டாக்டர்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். அதோட நன்மைகள் என்னன்ட்டு. ஸோ அதோட ஆடியோவும் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆயுர்வேதிக் ஆயில்ஸும் கேட்டிருந்தீங்க. அது மாதிரி ஆயில்ஸும் வந்து இந்த இதே ரிசர்ச் பண்ணக்கூடிய தன்வந்திரி இவங்ககிட்ட இருந்து பண்ணக்கூடிய ஆயில்ஸும் வந்து நம்ம இதில் சாம்பிள்ஸை இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிரிச் மெயினாக யூனிரிச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப்லெட்ஸில் இன்னொரு என்னென்னா இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் வந்து இம்யூனிட்டி, அதாவது இம்யூனிட்டி வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இம்யூனிட்டி வந்து இயற்கையாகவே இன்க்ரீஸாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்களை தாக்காது. ஸோ அப்படிப்பட்ட இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ கொண்டு இதில் காட்டப்படும். ஸோ இந்த இம்யூனிட்டியோட மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களை இயற்கையாகவே உங்கள் உடம்பு வந்து நோய் சக்தி வந்து அதிகரிக்குது. ஸோ இதை வந்து தன்வந்திரி ரிசர்ச் சென்டர் பூனேயில் வந்து இதோட சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கே கூட கவர்மெண்ட் சார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்யூனிட்டி போலீஸ்லாம் வந்து பப்ளிக்கில் இருக்கிறதுனால அவங்களோட யூனிட்டி அதிகப்படுத்தணுன்ட்டு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இம்யூனிஷன் நம்ம பண்ணும்போது இது வந்து பியூர் பாலில் இருந்து பண்ணக்கூடியது. ஸோ அதில் நிறைய நன்மைகள் கொடுத்துருக்காங்க. அதோட லிஸ்ட்டு ஒரு டிபிடி இருக்குது. ஸ்டாப் பண்ணி ஸோ இந்த தன்வந்திரி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிரெயின் சம்மந்தப்பட்டமான நோய்கள்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஞாபக மறதி, தொடர் ஞாபக மறதி, அப்புறம் பக்கவாதம், திரும்ப ஆட்டிசம், அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநல நோய், அப்புறம் தீராத தலைவலின்னு சொல்லுவாங்க மைக்ரேன், அப்புறம் ஸ்ட்ரோக், அதாவது இதே சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அப்புறம் ஃப்ராக்சர் ஆகிறது, அப்புறம் லாஸ்ட்டாக கேன்சர் நோய்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் இம்யூனாலஜி நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் கண்ணுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய கேட்ராக்ட், அதாவது பூ விழுகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக குணப்படுத்துது. அப்புறம் ஸ்கின் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ஏஜிங் காசு பண்ணுறது, வயதான தோட்டத்தை கூட கொண்டு வருது, வயது சுருக்கம், கண்ணை சுருக்குவது, அந்த மாதிரி இருக்கும்.
அப்புறம் சொரியாசிஸ் போன்ற கண்டிஷனுக்கும், அப்புறம் தோல் தேய்மை, அப்புறம் தொழுநோய் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரத்த குழாய் அடைப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த இடத்துல ரத்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த ரத்த குழாயோட அவுட்டர் லேயர் அந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கும். அப்புறம் வந்து டென்ஷன், பிபி இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதுக்கும் பிளட் வெசல்ஸு அந்த மாதிரி இதுக்கு இம்யூனிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப தொடர் வீக்கம், உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே வீங்கி இருக்க கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சில சம்மந்தப்பட்ட தீர்க்க முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டத்தினால் வரக்கூடியது தன்னோட ரத்த செல்களே தன்னோட ஆர்கன்ஸை அழிக்கிறது மூலயமா ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் இந்த மருந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதேமாரி கேன்சருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். மல்டி ஆர்கன், அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, வயது மூர்ப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் ரொம்ப நாளாகவே குண்டாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸாக இருக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா சில பிபி அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும், ரத்தம் வந்து அங்கங்கே அடைப்பு அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், திடீர்னு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தவிர்க்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். லங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா மூச்சு திணறல் போன்ற நோய், ஆஸ்துமா, அப்புறம் வந்து தீவிர மூச்சு திணறலாக இருக்கட்டும், அதாவது அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும், கேன்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் அது இருக்கக்கூடிய அனைத்து விதமான, அதாவது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு கிட்னியில் இருக்க எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து தெளிவாக இருக்கும். ஜாயின்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தீராத மூட்டு வலியாக இருக்கட்டும், மூட்டு வலி வயதானவர்களுக்கு வரக்கூடிய எல்லா மூட்டு வலிக்குமே இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். मैं सुहास पुरोहित और मैं एक बैंकर हूँ। कुछ समय पहले मुझे कोरोना हो गया था। मुझे क्या, मेरे पूरे स्टाफ को कोरोना हो गया था। हम करीब स्टाफ में 6 लोग हैं। कोई 2 दिन, 4 दिन, 8 दिन, 10 दिन के गैप में एक के बाद एक कोरोना पॉजिटिव निकलते गए। मुझे जब कोरोना हुआ तो उसके सेकेंड डे ही अनिल भांडगे सर जो धन्वंतरी में हैं, उनको जैसे ही पता चला कि मुझे कोरोना हो गया है तो उन्होंने अपनी कंपनी के कुछ सप्लीमेंट्स मुझे दिए, कुछ दवाइयाँ मुझे दी, जिससे मैं आज ठीक हो गया हूँ। ठीक तो मेरा सारा स्टाफ भी हो गया है, लेकिन उसमें से कई लोग जो हॉस्पिटलाइज हुए तो उनको हॉस्पिटल में बहुत सारी दिक्कतों का सामना तो करना ही पड़ा। साथ ही कोई भी बंदा 1 लाख, 1.5 लाख, 2 लाख से नीचे नहीं उतरा। अनिल भांडगे सर ने मुझे कुछ दवाइयाँ अपनी कंपनी की मेडिसिन्स प्रोवाइड करी, जिन्हें खाकर मैं घर में स्वस्थ हो गया। वो दवाइयाँ कुछ ये हैं, एक है इमोरिच, ये जो बॉटल है इमोरिच, इसके कैप्सूल्स मैंने खाए। देन एक उन्होंने मुझे दिया रेस्पिरिच। मैंने अपना चेस्ट सिटी भी कराया था, तो चेस्ट सिटी में मेरा इन्फेक्शन 10% करीब कुछ निकला, 25 अबाउट 10%। तो इससे मुझे काफ़ी रिलीफ मिला, रेस्पिरिच। उसके बाद उन्होंने एक और दिया मुझे डिटॉक्सिफाई। इससे मेरी बॉडी को पूरा रिलीफ मिला है, पूरे ये बॉडी को डिटॉक्स कर देती है।
देन उन्होंने एक मुझे प्रोटीन पाउडर भेजा था, प्रोटीन रिच। ये दवाइयाँ मैं डॉक्टर को दिखाया, डॉक्टर के जो दवाइयाँ थी उसके साथ ये सप्लीमेंट में कंटिन्यू लिया और आज मैं बिल्कुल ठीक हो गया हूँ। मुझे जॉब करते करते लगभग 15-16 साल हो गए और मुझे आज तक याद नहीं है कि किसी बीमारी को लेकर मैंने कभी लीव ली है और मैं घर में बैठा हूँ। आज आप देख रहे हो कोरोना की लहर इतनी ख़तरनाक है कि हर दूसरा घर, तीसरा घर कोरोना पॉजिटिव कोई ना कोई निकल ही रहा है, एक न एक सदस्य। लेकिन इन सब दवाइयों से मैं हॉस्पिटल जाना बच गया और दूसरा घर में मैं अपने आप को होम क्वारंटाइन किया। कुछ ये मेडिसिन्स, डॉक्टर्स की मेडिसिन्स, और इनसे मुझे बहुत राहत मिली है। थैंक यू अनिल सर, थैंक यू धन्वंतरी, जो आपने मुझे और मेरे परिवार को अच्छे से बचाया। थैंक यू। नमस्कार, मी डॉक्टर स्वाति खारतोड़े, कंसल्टेंट डाइटिशियन एंड आयुर्वेदा डॉक्टर इन विश्वराज हॉस्पिटल। आज मैं आपको एक ऐसे खाने की चीज और एक ऐसा पदार्थ और उसके सप्लीमेंट के बारे में बताने वाली हूँ जिसको खाने के बाद कोविड के पेशेंट जल्दी ठीक हो गए हैं। और ये पदार्थ आयुर्वेदा और एलोपैथी दोनों साइंस ने मान्य किया है। तो ये पदार्थ है गौ पीयूष। ये गौ पीयूष के सप्लीमेंट को यूज करके मैंने एक संशोधन किया है और वो संशोधन अभी एक जगह प्रसिद्ध जर्नल मतलब इंटरनेशनल जर्नल में प्रकाशित हुआ है, जिसका लिंक डिस्क्रिप्शन बॉक्स में दिया है। वहां जाके आप उसको रीड कर सकते हो। तो ये गौ पीयूष क्या होता है? तो ये गौ पीयूष मतलब जब भी कोई गाय अपने बच्चे को जन्म देती है तब एक गाढ़ा दूध देती है, 4-5 दिन के लिए एक गाढ़ा दूध देती है, उसको हम गौ पीयूष बोलते हैं। ये गौ पीयूष में बहुत सारे औषधि गुणधर्म के तत्व होते हैं। अभी मैं बहुत सारे तत्वों का नाम नहीं लूंगी क्योंकि वो आप कंफ्यूज हो जाओगे। तो एक महत्वपूर्ण औषधि गुणधर्म का तत्व है, वो है इम्यूनोग्लोब्यूलिन, जिसको हम एंटीबॉडीज भी बोलते हैं। तो ये एंटीबॉडीज क्या होता है, इम्यूनोग्लोब्यूलिन क्या होता है? तो जब भी हमें वायरल इन्फेक्शन होता है तब हमारे शरीर के व्हाइट ब्लड सेल, जिसको हम सफेद कोशिकाएं बोलती है, वो इम्यूनोग्लोब्यूलिन और एंटीबॉडीज तैयार करते हैं। ये इम्यूनोग्लोब्यूलिन और एंटीबॉडीज उस वायरस को नष्ट करते हैं और हम बोलते हैं कि इम्यूनिटी डेवलप हो गई, मतलब रोग प्रतिकारक शक्ति आ गई। इसीलिए जब भी हमें कोविड इन्फेक्शन होके गया है कि नहीं, ये चेक करने के लिए हम एंटीबॉडीज का ब्लड टेस्ट करते हैं। अगर वो एंटीबॉडीज पॉजिटिव होता है तो आप लोगों को कोविड होके गया है। इस संशोधन के लिए 200 कोविड के पेशेंट को सिलेक्ट किया था। ये पेशेंट ऐसे थे जिनमें कोविड के सभी लक्षण मौजूद थे, मतलब उनको खांसी थी, बुखार था, उनको थकान आती थी, उनको पेट दर्द होता था, बदन दर्द होता था, सिर दर्द होता था, खून में ऑक्सीजन की मात्रा कम होने के कारण उनको बाहर से ऑक्सीजन मास्क द्वारा देते थे। तो ये ऐसे 200 पेशेंट को मैंने सिलेक्ट किया था। उनमें से मैंने 2 ग्रुप 100 के 2 ग्रुप बनाए थे। 100 पेशेंट को मैंने सप्लीमेंट दिया था और 100 पेशेंट को मैंने कंट्रोल ग्रुप में रखा था, जिनको कोई भी सप्लीमेंट नहीं दिया था।
ये जो सप्लीमेंट मैंने यूज किया था उस सप्लीमेंट का नाम है इम्यूरिच सप्लीमेंट। ये इम्यूरिच सातारा के धन्वंतरी डिस्ट्रीब्यूटर प्राइवेट लिमिटेड ने तैयार किया हुआ है। ये सप्लीमेंट मैंने क्यों चुना, क्योंकि ये फ्रोजन ड्राइड मेथड, जिसको हम फ्रीज ड्राइंग मेथड भी कहते हैं, इस मेथड से तैयार किया हुआ है। जो भी हीट ट्रीटेड मेथड से तैयार होता है तो उनमें से 50% इम्यूनोग्लोब्यूलिन का नाश होता है, तो उस सप्लीमेंट के डबल डोज देने पड़ते हैं। ऑलरेडी कोविड के पेशेंट को बहुत सारे औषधि होती है, इनमें अगर हम डबल डोज देंगे तो पेशेंट खाएंगे नहीं। तो मैंने फिर 100 पेशेंट जो लिए, जिनको मैंने सप्लीमेंट दिया था, मैंने ऐसे पाया कि जिन लोगों ने सप्लीमेंट खाया था उनको भूख जल्दी लग गई, उनकी थकान जल्दी दूर हो गई, उनकी खांसी जल्दी कम हो गई, और जो भी ऑक्सीजन को मास्क द्वारा हम ऑक्सीजन लगाते थे उनकी मात्रा बहुत कम थी और बहुत कम दिनों के लिए लगा था। तो जब अभी मेरा पूरा अभी जो पुणे में और महाराष्ट्र में जो ऑक्सीजन की बेड की कमी है, तो अगर ये सप्लीमेंट हम खाएंगे या पेशेंट को देंगे तो वो लोगों को ऑक्सीजन बहुत कम लगेगी और हम लोगों को ऑक्सीजन के बेड की अवेलेबिलिटी होगी। तो मैं जो ट्रीटिंग डॉक्टर है उन लोगों को रिक्वेस्ट करती हूँ कि उन्होंने गौ पीयूष खाने की सलाह देनी चाहिए कोविड के पेशेंट को, या फिर इम्यूरिच सप्लीमेंट रिकमेंड करना चाहिए, या फिर आपके यहाँ पर लोकली अवेलेबल जो भी फ्रोजन ड्राइड मेथड से तैयार किया हुआ जो भी सप्लीमेंट है वो सप्लीमेंट को रिकमेंड करना चाहिए, ताकि हम लोगों को बहुत सारे ऑक्सीजन के बेड अवेलेबल हो सकते हैं। ये इसके डोज और इसके बारे में कुछ भी शंका होगी तो आप कमेंट बॉक्स में कमेंट कर सकते हैं। इसमें दूसरी महत्वपूर्ण बात ये है कि हम बहुत प्राचीन काल से ये गौ पीयूष खाते आए हैं, इसीलिए इसका कुछ भी साइड इफेक्ट नहीं है, इसके सप्लीमेंट का कुछ भी एलर्जिक रिएक्शन नहीं होता है। लेकिन जिन लोगों को दूध की एलर्जी है, मतलब हम लैक्टोज इंटॉलरेंस बोलते हैं, उन लोगों ने ये नहीं खाना चाहिए, क्योंकि इसकी भी रिएक्शन एलर्जी आ सकती है। आखिरी में मैं एक महत्वपूर्ण बात बताना चाहती हूँ। मैं और ये विश्वराज हॉस्पिटल बिल्कुल भी दावा नहीं करते हैं कि ये एक कोविड का ट्रीटमेंट है या फिर कोविड का उपचार है। जब भी आपको कोरोना इन्फेक्शन होता है तभी आपको डॉक्टर के पास जाके ट्रीटमेंट लेना है, लेकिन उस ट्रीटमेंट के साथ ये न्यूट्रिशनल सप्लीमेंट या फिर हम लोग उसको इम्यूनो सप्लीमेंट बोलते हैं, ये न्यूट्रिशनल सप्लीमेंट अगर आप लेते हो तो आपकी रिकवरी जल्दी होती है, आपको बहुत जल्दी अच्छा लगने लगता है, और जो भी खून में ऑक्सीजन की मात्रा कम होती है वो जल्दी बढ़ने में मदद होती है।